வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ப்ரிப்பரேஷனுக்கு ஆப்ளிகேஷன் பியூக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ். நம்ம சேனல்ல சர்க்யூட் தியரி அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட், நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ், தெவெனின்ஸ் தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம், நார்டன்ஸ் தியரம், இது ரிலேட்டடான பியூக்கான சொல்யூஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஒரு தடவை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோல வாட் ஷால் பி த வேல்யூ ஆஃப் ஆர் இஃப் இட் ஹாஸ் டு அப்சர்வ் மேக்ஸிமம் பவர் ஃப்ரம் த சோர்ஸ். மேக்ஸிமம் பவர் ஃப்ரம் த சோர்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கு ஆரோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆர்எல்லோட மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் ஆர்எல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஆர்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆர்டிஹெச் அல்லது ஆர் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, ஆர்டிஹெச் ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ல வோல்டேஜ் சோர்ஸா இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணும், கரண்ட் சோர்ஸா இருந்தா ஓப்பன் சர்க்யூட் பண்ணும். வோல்டேஜ் சோர்ஸா இருந்தா ஷார்ட் சர்க்யூட் பண்ணும், கரண்ட் சோர்ஸா இருந்தா ஓப்பன் சர்க்யூட். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடணும் ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கும் போது. இங்க இருக்கிற சர்க்யூட்ல வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த 8 ஓம் இந்த 4 ஓமும் பேரலல் வரும். அப்போ பேரலல்ல வந்துச்சுன்னா ஆர்டிஹெச் ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 8 × 4 டிவைடட் பை 8 + 4 வரும். ஓகேங்களா? ஸோ 8 × 4 டிவைடட் பை 12 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1/3. தட் இஸ் 8/3 வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பில இருக்குது 8/3 ஓம். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 8/3 இருக்கும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, இந்த இப்படிலாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன், கவனமா பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 8 இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 4 இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 2:1 அல்லது 1:2 ரேஷியோல இருக்கு. ஓகேங்களா? 4 முதல்ல எடுத்து வச்சீங்க அப்படின்னா 4 அண்ட் 8 எடுத்து வச்சீங்கன்னா 1:2ல இருக்கக்கூடாது. 8 ஃபர்ஸ்ட் போட்டுட்டு 4 போட்டீங்கன்னா 2:1 ரேஷியோல இருக்கு. டோட்டலா இந்த மாதிரி 1:2 அல்லது 2:1 அப்படின்ற ரேஷியோல இருக்கும்போது ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவோ அதை போட்டுட்டு 1:2 ரேஷியோ இல்லையா, அதனால /3 போடணும். அப்ப 8/3 வரும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இது மாதிரி 1:2 ரேஷியோல இருக்கும்போது ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ /3 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2019ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர்எல் ஃபார் விச் மேக்ஸிமம் பவர் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த சர்க்யூட். சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, அதுல ஆர்எல் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ஃபார் த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லும்போது இந்த ஆர்எல் ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்டிஹெச்க்கு ஈக்குவலண்டா இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கணும். ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கும் பொழுது வோல்டேஜ் சோர்ஸா இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் சோர்ஸா இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்யூட். சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அதனால ஷார்ட் சர்க்யூட் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல கரண்ட் சோர்ஸ் இருக்கு, அதனால ஓப்பன் சர்க்யூட். ஸோ சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வரும், இங்க ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது 12 ஓம். இங்க இருக்கிறது 6 ஓம் இருக்கு. அடுத்தது இங்க 3 ஓம் வரும். இந்த சர்க்யூட் ஓப்பன் ஆயிடும். இடத்துல இருக்கிறது கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால. தென் இங்க இருக்கக்கூடிய 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்எல் நம்ம ஓப்பன் பண்ணிடணும், ஏன்னா அங்கதான் நம்ம ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல அப்படின்னா 6 ஓமும் 12 ஓமும் பேரலல்ல இருக்கு. அண்ட் அகைன் போன சம்ல பார்த்த மாதிரி தான் ரெண்டுமே பாத்தீங்கன்னா 1:2 ரேஷியோல இருக்கு. அப்ப ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 12 /3 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஓம் வரும். இந்த 4 ஓம் தான் 6 ஓமும் 12 ஓமும் பேரலா இருந்தா வரக்கூடிய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். 6 × 12 டிவைடட் பை 12 + 6 போட்டீங்க அப்படின்னா 6 × 12 டிவைடட் பை 18 வரும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 12/3, 12/3னா 4 ஓம் வரும். ஓகேங்களா? இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாம சின்னதாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிட்டு 4 ஓம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த 4 ஓமும் இந்த 3 ஓமும் என்னவா இருக்கு, சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அப்போ 7 ஓம் வரும். அகைன் இந்த 7 ஓமும் இந்த 2 ஓமும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அல்லது நீங்க இப்படி வரைஞ்சீங்க அப்படின்னா இங்க 3 ஓம், அடுத்தது ஒரு 2 ஓம், இது 3 ஓம், இங்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து 4 ஓம். இது எல்லாமே என்னவா இருக்கு, சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. சீரிஸ் கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணும். இப்போ 4 + 3 + 2 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஆர்டிஹெச் ஓட வேல்யூ 9 ஓம் வரும். அப்போ ஆர்எல் ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 9 ஓமா இருக்கும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி, 9 ஓம். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
when does maximum power transfer to the load in an electrical circuit? ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ நடக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆர்எஸ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் ஆர்எல்ன்றது லோட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. எப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2024 இசிஇ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. An independent voltage source in series with an impedance ZTH RTH plus J XTH delivers a maximum average power to the load impedance ZL when maximum power transfer ஆகிறதுக்கான ZL ஓட கண்டிஷன் கேட்டிருக்காங்க. இங்க ZTH ஓட வேல்யூ, அதாவது சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இம்பிடன்ஸா கொடுத்துருக்காங்க. RTH plus J XTH கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ZL ஓட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருக்கும். ZTH ஓட அல்லது சோர்ஸ் இம்பிடன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருக்கும். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா RTH மைனஸ் J XTH வரும். ஓகேங்களா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், சிடிஎஸ்சி நான் என்ட்ரி 2024ல இசி கொஸ்டின் கேட்டது. மேக்ஸிமம் பவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த லோட் வென். மேக்ஸிமம் பவர் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் லோட் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும்போது ஆகும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், சிடிஎஸ்சி நான் என்ட்ரி 2025ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. Find the value of resistance to be connected at AB so that maximum power is transferred by the source. இந்த கொஸ்டின்ல ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு இந்த ஏ அண்ட் பில என்ன லோடு நம்ம கனெக்ட் பண்ணணும் ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லும்போது ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட் பண்ணும். ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க 4 ஓமும் இந்த 4 ஓமும் சீரிஸ் கனெக்ஷன்ல வந்துடும். அப்போ சீரிஸ் கனெக்ஷன்ல வந்துச்சுன்னா ஆட் பண்ணும்போது 8 ஓம் வரும். இந்த 8 ஓம் ரெசிஸ்டர் இந்த 8 ஓம் ரெசிஸ்டரும் பேரல் கனெக்ஷன்ல வரும். அப்போ பேரல் கனெக்ஷன்ல வந்துச்சுன்னா 8/2 சேம் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2, இப்போ 4 ஓம் வரும். ஓகேங்களா? இந்த 4 ஓமும் இந்த 1 ஓமும் என்னவா வரும் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன்ல வரும். இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RTH ஓட, அப்போ RTH ஓட வேல்யூ என்ன வரும்னா 4 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 5 ஓம் வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய 5 ஓம். ஓகேங்களா? இந்த 4 ஓமும் இந்த 4 ஓமும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருந்தது. அண்ட் தென் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 8 ஓம் வந்தது. அந்த 8 ஓமும் பக்கத்துல இருக்கிற 8 ஓம் பேரல் கனெக்ஷன்ல வருது. ஸோ 4 ஓம்னு வரும். அண்ட் 4 ஓமும் இந்த 1 ஓம் சீரிஸ் கனெக்ஷன்ல வருது. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது RTHன்றது 5 ஓம் வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.